ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு ஒரு சின்ன டாபிக், ஒரு எம்சிசி பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா செரிப்ரல் எடிமா. இந்த செரிப்ரல் எடிமா வந்து யூஸ்வலாகவே வந்து நம்ம சிவிஏ சார்ட்ஸில் வந்து கோட் பண்ணுவோம். அது வந்து எம்சிசியை ஃபாலோ ஆகும். அது வந்து மொத்தமாக டிஆர்ஜியை வந்து ஆல்ட்ரு பண்ணும் ஐபி கோடிங்கில். ஸோ இந்த செரிப்ரல் எடிமாவை நம்ம வந்து ஈஸியாகவுமே ஐடென்டிஃபை பண்ணலாம். யூஸ்வலாகவே சிடி எடுத்து பேஷண்ட்டுக்கு வந்து பார்ப்பாங்க என்ன இருக்குது. பேஷண்ட்டுக்கு வந்து இப்போ ஹெட் இன்ஜுரி, ட்ரொமேட்டிக்காக எதனா ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, ட்ரொமேட்டிக் இன்ஜுரி அப்படின்னா பேஷண்ட் வராங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பேஷண்ட்டுக்கு ஹெமரேஜ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. ஸோ இது ஸ்ட்ரோக் அலர்ட்டா இல்லை வந்து ஹெமரேஜ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. ஸோ நம்ம எல்லாத்துக்குமே கிளினிக்கல் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. அந்த மாதிரி செரிப்ரல் எடிமாக்குமே சில கிளினிக்கல் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ட்ரொமேட்டிக் இன்ஜுரியான்னு செக் பண்ணோம். அதுக்கப்புறம் ஹெச்டிஹெச்சா இல்லை வந்து இன்ட்ராக்ரேனியல் ஹெமரேஜா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணோம். ஸோ எஸ்டிஹெச் இருக்குது பேஷண்ட்டுக்கு வந்து, இல்லை இந்த ஹெமரேஜ் இருக்குது பட் ட்ரொமேட்டிக் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம எங்கே போகணும் அப்படின்னா சிடியில் போய் செக் பண்ணணும். மாஸ் டிஃபெக்ட் ஐடென்டிஃபைட் அப்படின்னு சொல்கிறாங்களான்னு பார்க்கணும். மாஸ் டிஃபெக்ட் இருக்குது, நான் கொஞ்சமாக வந்து மாஸ் டிஃபெக்ட் பார்த்தேன், ஸோ இந்த டிஃபெக்ட் வந்து நான் இந்த இடத்துல பார்த்தேன் அப்படின்னு எங்கன்னா ஒரு இடத்துல டாக்குமெண்ட் பண்ணியிருப்பாங்க. நோ மாஸ் எஃபெக்ட் அப்படின்னா எடிமா இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ நான் இதை சொல்கிறது எதுக்காக அப்படின்னா மெடிக்கல் ரெக்கார்ட்ஸில் நீங்கள் என்ன கீ பாயிண்ட்ஸ் வச்சு செக் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு போய் மாஸ் எஃபெக்ட் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். மாஸ் எஃபெக்ட் இருக்கா, ஸ்வெல்லிங் இருக்கா, ஃப்ளூயிட் சொல்லியிருக்காங்களா, இந்த மாதிரி நான் இந்த இடத்துல வந்து சரௌண்டிங் தட் வந்து நான் வந்து லைட்டாக ஃப்ளூயிட் இருக்குது, ஸோ இந்த மாதிரி ஸ்வெல்லிங் சொல்கிறாங்களா, இதெல்லாம் வந்து நீங்கள் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸில் வந்து செக் பண்ணணும். ஸோ மாஸ் டிஃபெக்ட் இருக்குது, ஸ்வெல்லிங் இருக்குது, ஸோ அந்த கிளினிக்கல் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே வந்து மேட்ச் ஆகுது அப்படின்னா query ரைஸ் பண்ணி நீங்கள் கேட்கணும். செரிப்ரல் எடிமா வந்து ப்ரெசென்ட் ஆன் அட்மிஷனா, இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, ஸோ அக்கார்டிங் டு திஸ் செரிப்ரல் எடிமா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் query ரைஸ் பண்ணி ப்ரொவைடர் கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க இருக்குது இல்லை அப்படிங்கிறத வந்து ஆன்சர் பண்ணுவாங்க. ஸோ சின்ன விஷயந்தான், மாஸ் டிஃபெக்ட் இருக்கா இல்லையா, அது எங்கே இருக்குது, ஸ்வெல்லிங் இருக்கா, ஃப்ளூயிட் இருக்கா, எதுனா அந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு கீ பாயிண்ட்ஸ் வச்சு நம்ம செக் பண்ணோம்னாலே நமக்கு வந்து ஒரு சில சினாரியோஸ் வந்து நம்ம ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதே மாதிரி கம்ப்ரெஷன் ஆஃப் வெயின், சம் சார்ட்ஸில் வந்து கம்ப்ரெஷன் ஆஃப் வெயின் வந்து எல்லாருக்குமே தெரியும், அது வந்து எம்சிசியாக தான் ஃபாலோ ஆகும். ஸோ சிவிஏ சார்ஜ் கோட் பண்ணும்போது மட்டும் மேக்ஸிமம் எம்சிசி இருக்க மாதிரி ட்ரை பண்ணுங்க. எங்கன்னா ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க, எய்தர் மால் நியூட்ரிஷன் சொல்லியிருப்பாங்க, சிவியர் மால் நியூட்ரிஷன் இருக்குது பேஷண்ட்டுக்கு, அதுக்கான கிளினிக்கல் இண்டிகேட்டர் சப்போர்ட் ஆகுதான்னு பார்க்கணும். இல்லையா நீங்கள் வந்து எடிமா இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ இதெல்லாம் செக் பண்ணி எடிமாவே இல்லை அப்படின்னா அந்த சார்ட்டை வந்து நீங்கள் தைரியமாக வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து ஸ்டில் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்கள் சீனியர்ஸ் கிட்டயோ இல்லை உங்கள் லீட் கிட்டயோ இல்லை நான் இந்த சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமும் வச்சு செக் பண்ணி பார்த்து நீங்கள் கோட் பண்ணலாம். Thank you so much for watching. Stay tuned with me. Bye.